ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து போனஸும் ஸ்பிளிட்டும் அட் அ டைம்ல அறிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஒரு 10 ஸ்டாக் வாங்கினா 1:1 போனஸ்னா 10 ஸ்டாக் 20 ஆகுது. 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் வந்து 10 ஸ்டாக் வாங்குறேன், எனக்கு 20 ஸ்டாக் வந்து போனஸ்ல கிடைக்குது. 10 ஃபேஸ் வேல்யூ 1 ரூபான்னு மாத்தும் போது 20 ஸ்டாக்கு எனக்கு 200 ஸ்டாக்ஸ் ஆகுது. ஸோ 10 ஸ்டாக்ஸுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் 200 ஸ்டாக்ஸ் கிடைக்குது. 100 ரூபாய் ரேட்ல இருக்கிற ஸ்டாக்கு ஒரு 5 ரூபாய் ஏறுனா கூட எனக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட், 1000 ரூபாய் ப்ராஃபிட். இந்த மாதிரியான கால்குலேஷன், மைண்ட் கால்குலேஷன், பிளைண்ட் கால்குலேஷன் இப்படி இருக்கும்போது இது எப்படி செட் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாம் எப்ப தருவாங்க, எதுக்கு தருவாங்கன்னா அந்த ஸ்டாக் உடைய லிக்விடிட்டியை இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கும் பூம் பண்றதுக்கும் கொடுப்பாங்க. நல்ல நிறுவனங்கள், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற நிறுவனங்கள், நல்ல எவர்கிரீன் க்ரோயிங் ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாம் கொடுக்கும்போது இட்ஸ் அ வேல்யூ ஆடட் திங் ஃபார் அஸ். ஆனா எந்த விதமான வேல்யூவேஷனுமே பாசிட்டிவா இல்லாத ஒரு ஸ்டாக்கு, பிசினஸே பெருசா பண்ணாத ஒரு ஸ்டாக்கு, பினான்சியலி வீக்கா இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, இப்படிப்பட்ட ஸ்டாக்கு போனஸும் ஸ்பிளிட்டும் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அட்ராக்டிவ். நம்மள்ட்ட வந்து நான் இருக்கேன்னு காமிக்கிற மாதிரி அர்த்தம். அப்படி காமிக்கிற ஒரு ஸ்டாக்ல போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பிளிட், போனஸ் எல்லாம் கிடைச்சு நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக்கோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு பெனிஃபிட். இன்க்ரீஸ் ஆகாம தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகி பெருசா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிஸ்க்ல இருக்கும் போது எதுக்கு அந்த பங்கை போய் வாங்கணும்? சோ ஆஸ் யூஸ்வலா ஒரு ஸ்டாக்கு ஸ்பிளிட்டோ போனஸோ அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் ஸ்பிளிட்டும் போனஸும் அட் டைம்ல அறிவிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டாக் உடைய வேல்யூவேஷன் பாருங்க, ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க, பினான்சியலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பாருங்க. இது எல்லாமே நமக்கு ஒத்து வந்து அந்த பங்கோட போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அந்த பிசினஸ் நல்லா மூவ் ஆகும், பிசினஸுக்கு நல்ல growth இருக்கும் அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த பங்கை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவும் பிளைண்டா அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லாம கரெக்டான குவான்டிட்டி போறது ரொம்ப முக்கியம். சோ எந்த ஒரு பங்குமே போனஸ் தராங்க, ஸ்பிளிட் தராங்கன்றதுக்காக ப்ளீஸ் வாங்காதீங்க. அந்த ஸ்டாக் வர்த்தானு ப்ளீஸ் 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 செக் பண்ணுங்க. அது ட்ராப்பா இல்ல நமக்கான வேல்யூவா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டக்குன்னு தெரிஞ்சுக்க டக்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போட்ட உடனே வீடியோஸ் வரும். அதை தாண்டி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதுல ஷேர் பண்றேன். அண்ட் 15 days நடக்கிற ஆன்லைன் கோர்ஸை ஃப்ரீயா 2 நாள் மதுரையில பிளான் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணணும்லாம் நினைக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே.